என்னோட கேள்வி வந்து சாட்டை அண்ணா அவர்கள்கிட்ட சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் வந்து இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு நாசமா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டை தான் காரணம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அவர் மட்டும் மக்கள்லாம் எத்தனை பேர் சொல்றாங்க மக்கள் இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு, ஏன்னு தெரியல. நான் சமூக வலைதளங்கள்ல உங்க கருத்து சொல்லுங்க, உங்க கேள்வியை வைங்க. நீங்க மக்கள் சொல்லிட்டு ஏதோ 8 கோடி மக்களும் கூடின்னு சொன்ன மாதிரி கருத்து சொல்லாது. சமூக வலைதளங்கள்ல நம்ம பெரும்பான்மையான பார்க்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாட்டை துரைமுருகன் மட்டும் அவர் மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர் பேசி தான் வந்து இப்போ ஏற்கனவே இருந்த வாக்கம் வந்து இப்போ வந்து குறைஞ்சு போயிடுச்சு. ஆமா, சோ அதனால வந்து அவரை கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். உங்க கருத்து சரி சரி, நான் பார்த்தேன் அவர் உங்க கருத்து வச்சுக்கோம். பதில சொல்றா. 234 தொகுதி இல்லையா? 234 தொகுதியில 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். சரிதானே? சரிதானே? சொல்லுங்க. ஒரு சரி சரிதானே? 234 தொகுதியில் 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். 126 தொகுதியில தாவேக்கா தோத்ததுக்கு யார் காரணம்? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. சொல்லுங்க. பிற கட்சிகள் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஜெயிச்சதுக்கு மட்டும் நான் காரணம், தோத்ததுக்கு நான் காரணம் இல்லையா? நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு 4 விழுக்காடா மாறினதுக்கு நான் காரணம் சொல்றீங்களா? நான் 2010 இருந்து இருக்கேன். இந்த 8 விழுக்காடா மாறினதுக்கு யார் காரணம்? அப்போ சீமான் அவர்கள். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிச்சதுக்கு எங்க அண்ணன் காரணம் மாதிரி இங்க தோற்றதுக்கு இல்ல வீழ்ந்ததுக்கு எல்லாரும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். எல்லாருடைய பொறுப்பும் இருக்கு. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இல்ல எல்லாருடைய பொறுப்பும் இருக்கு, எல்லாருடைய கடமையும் இருக்கு. இன்னும் அது கூடுதலாக நாளை 40 மாற்றுவதற்கு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதனுடைய நோக்கி வேலையை நாங்க போயிட்டு இருக்கிறோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு நாளை 40 மாற்றுவதற்கு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. ஒரு தனிப்பட்ட நபர், சாட்டைங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இவ்வளவு பெரிய கட்சியை விஜய்ங்கிற ஒரு ஆளை நான் பேசி ஜெயிக்க வச்சுட்டேன்றாங்க. நான் ஒருத்தன் பேசினா விஜய் ஜெயிச்சாருன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளு? ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. நான் ஒருத்தன் பேசி விஜய் ஜெயிச்சாருன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு? அப்ப விஜய் 69 படத்தை நடிச்சு ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா இதெல்லாம் செய்ய முடியாத ஒருத்தர் நான் சொல்லிடுறேன், திமிரா சொல்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு? காவ ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே. ஆனா நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல சமூக வலைதளத்துல பாத்தீங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லல. நீங்க யார பாத்தீங்களோ அவங்களுக்கு சொல்றேன். அழுதுக்கு இருக்க நீ நான் என்ன கேக்குறேன்னா, 8% உங்களோட வாக்கு ஆல்ரெடி இருந்தது, இப்போ வந்து 4 சரிஞ்சிருக்குது. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா? இப்ப அண்ணாமலையும் கட்சி நாங்க 0ல இருந்து தொடங்கணும். 0ல இருந்து நீங்க தொடங்குனீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. 8 இருந்த வாக்கு சதவீதம் 4 கம்மியா இருக்குது. இப்ப அண்ணாமலை கட்சி தொடங்கியிருக்காரு. அடுத்தது தனுஷ், சூர்யா, பிரதீப் ரங்கநாதன் இப்ப எல்லாருமே கட்சி தொடங்கி வராங்கன்னா அந்த 4 0வா போவாதா? அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? நான் கேள்வியை முழுசா முடிச்சுக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா பதில் சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் சுத்தமா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு. எப்படி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிறது? ஏன் நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன், நீங்க ஃபுல்லா பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன். கேள்விகளுங்க, உங்க கருத்தை என்ன சொல்லுங்க? என்னங்க நீங்க வந்துட்டீங்க? நானே வந்துடுறேன் சத்திருப்பி. வாங்க பேசணும், அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. அதுக்கு காரணம் நம்பகத்தன்மை குறைபாடா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப களஞ்சியம் அவர்கள் ரொம்ப வருஷமா கட்சி கூட இருந்தாங்க. அவங்க உங்க கருத்தை சமூக வலைதளத்துல பதிவு பண்ணுங்க, மக்கள் பதிவு பண்ணுங்க. கேள்வியை மட்டும் கேளுங்க. எங்களுக்கு பாராட்டாதீங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா?
இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டகரான்னு கேக்குறேன். இப்போ களஞ்சியம் ரொம்ப வருஷமா கூட வந்தாங்க, அவங்க வந்து கட்சியை விட்டு வெளில போறாங்க, அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை வச்சுக்கோங்க. கேள்விதான் விஷயப்பட்ட பிரச்சனை வச்சுக்கோங்க. கேள்விதான் விஷயம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அவனை பைத்தியக்கார. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி பண்ணலுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.